ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, விஜய் டெலிவிஷனில் ஒளிபரப்பாக சின்ன மருமகள் சீரியல் தான் பார்க்க போகிறோம். ஒரு சீரியல்னு இருந்தாலே நிறைய கேரக்டர் ஃபிக்சேஷன் இருக்கும். ஒரு தெருவில் வந்து ஒரு அந்த குடும்பம் இருக்குது, இந்த குடும்பமும் இருக்குது, பங்காளிகள் இருப்பாங்க. இப்போ குடும்பம்னா வந்து பெரிய குடும்பத்தை சேர்ந்த அந்த சேதுங்கிறவன் வந்து தமிழ்ச்செல்வியை வந்து விரும்புகிறான். தமிழ்ச்செல்விக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணத்தை வந்து நிறுத்தத்துக்கு வந்து போலீஸ்க்கு வந்து கால் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. அதனால் சேதுவோட அப்பா வந்து ஜெயிலுக்கு போகிறாங்க. ஜெயிலேருந்து அவர் வந்து ரிலீஸ் வராரு. மறுபடியும் சேதுவுக்கு ஆசையை வந்து நிறைவேற்றி வைக்கிறாரு. கல்யாணம் நடக்குது. தமிழோட அப்பா வந்து பொறுப்பு இல்லாமல் இருக்கிறாரு. ஏன்னா அவன் பெரிய இடத்து மருமகளாக போனால் நமக்கு தான் நல்லது, மாப்பிள்ளையை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து நினைக்கிறாரு. சேதுவுக்கும் வந்து தமிழ் மேலே ரொம்ப வந்து காதல் இருக்குது. அந்த வீட்டில் இருக்கிற சேதுவோட ரிலேஷனுக்கு வந்து தமிழை வந்து பிடிக்கல. அதுக்கப்புறம் வந்து அந்த வீட்டில் மலருங்கிற ஒரு நல்ல பொண்ணு வந்து வேலை பார்த்துட்டு இருந்துச்சு. தமிழுக்கு வந்து மலரை வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த மலரை வந்து எப்போயாவது அடையணும்னு அந்த பெரிய வீட்டு பையன் வந்து நினைக்கிறான். தப்பாக வந்து அடையணும்னு நினைக்கிறான். ஏன்னா அவங்க அம்மா வந்து அந்த பொண்ணை கல்யாணம் பண்ண வந்து சம்மதிக்க மாட்டாங்க. ஆனால் அவனுக்கு வந்து மலரை வந்து பிடிச்சிருந்தது. மலரை வந்து திட்டுத்தாலி கட்டி எப்படியாவது அடையணும்னு நினைக்கிறான். ஆனால் மலர் வந்து ரொம்ப நல்ல பொண்ணு. அதனால் வந்து அவளுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். அவன் வந்து இருமல் மருந்துன்னு சொல்லிட்டு ஒரு மயக்க மருந்தை வந்து கொடுக்குறான். ஆனால் அது வந்து தமிழில் வந்து தமிழ் தான் வந்து அதை தட்டி கொட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மலரை வந்து அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. மலர் வந்து எல்லார் மேலேயுமே ரொம்ப அன்பாக இருக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.